ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து யூடியூப் சேனலில் முதல்ல வந்து தினம் ஒரு கதைன்ற யூடியூப் சேனலில் வந்துட்டுருந்தேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. நான் தினம் ஒரு கதை போட்டு நிறைய நாட்கள் ரொம்ப நாளாகவே நான் யூடியூப்பில் வரவே இல்லை. இப்போ ரொம்ப நாள் கழித்து திருப்பி உங்களோட பேச வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பேச வந்தப்போ தினம் ஒரு கதை அந்த மாதிரி வந்து கதை நம்மளோட உணர்வுகள் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் நான் வந்து உங்களோட வந்து பகிர்ந்திருக்கேன். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் யோசித்து பார்த்தேன், என்ன பண்ணலாம்? இது இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேலிடான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் யோசிக்கும்போது எனக்கு அடிக்கடி என் மனசில் தோணிகிட்டே இருந்த விஷயம் வந்து, இந்த கலியுகத்துக்கு வந்து இறை பக்தியும், ஒரு சில விஷயங்கள் பற்றின அவேர்னஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அடிக்கடி அது சரியான்னு யோசித்து பார்த்தப்பலாம் அப்படிதான், இது கரெக்டு தான், இதை பற்றின விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் வந்து இதை பற்றின விஷயங்களே இனிமேல் வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு முடிவு பண்ணி, இப்போ அதை பற்றின விஷயங்கள் எடுத்துக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்து இப்போ வேறு ஒரு ரூபத்தில் இப்போ இந்த யூடியூப் சேனல் வரப்போகுது. இதில் வந்து பக்தி மார்க்கமும் ஒரு சில விஷயங்களை பற்றின அவேர்னஸும் இதில் இருக்கும். அவேர்னஸ் பற்றின ஒரு சில விஷயங்களும் பற்றி நம்ம பேச போகிறோம். என்னென்னா, ஏன்னா இந்த கலியுகத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பக்தி வழியில் போகிறது, பக்தி மார்க்கத்தில் போகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிவனை பிடிக்கும். நான் சிவனை ரொம்ப கும்பிடுவேன். அவர அவர நினச்சாலே ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஆனா ஒரு சில ஒரு சில நேரங்கள்ல இந்த 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 ஸ்பீடு வேர்ல்டில் வந்து ஒரு சில நேரம் கடவுளை மறந்துட்டு, அவருக்கான டைம் கொடுக்க முடியாமல், அவரை பற்றின நினைவுகள்லேருந்து விலகி நிறைய நாட்கள் போனதும் உண்டு. அப்படி போகும்போது வந்து அவரோட கருணை வந்து என் மேலே இருந்திருக்கு நிறைய தடவை. அதனால தான் என்னவோ நான் அப்படி போகும்போதெல்லாம் வந்து யாராவது ஒரு ரூபத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்த மூலமாகவோ கனெக்ட் பண்ணி என்கிட்ட திரும்ப வந்துருவார். நான் இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு போறியோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வச்சு திரும்பி அவருக்குள்ளேயே என்னை இழுத்துட்டு வந்துருவார். அப்படி நிறைய தடவை நடந்திருக்கு. நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய இருந்திருக்கும். சிவனை வணங்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு தடவை அவரை காலை பிடிச்சிட்டோன்னா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை விட்டுற ஆள் இல்லை. நம்ம நம்ம மேலே நம்ம அவர் மேலே வச்சுருக்க அன்பை விட அவர் நம்ம மேலே வச்சுருக்க அன்பும் கருணையும் ரொம்ப ஜாஸ்தி. இதை தான் நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். இந்த மாதிரி சிவன் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து சிவபுராணத்தில் படித்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வரிகள் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, அவரோட கருணையை பற்றி பேசும்போது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன வரிகள்னா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த வரிகள் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு இந்த இந்த நினைவுகளை. என்னென்னா, அவர் ரொம்ப வந்து கருணை வாய்ந்தவர் அப்படின்னு மாணிக்கவாசகர் ஐயா அந்த விஷயத்தில் சொல்லியிருக்காரு. இது நிறைய பேர் அவரை பற்றி சிவபுராணம் படிக்கிறவங்களுக்கும் சரி, சிவனை பற்றி உணர்ந்தவங்களுக்கும் சரி, அவங்க அனுபவத்துலேயும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கான இந்த வரிகளுக்கான அர்த்தங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது என்னோட மனசில் பதிஞ்ச ஒரு இந்த வரிகளுக்கு எனக்கு மனசில் படித்ததில் பதிஞ்ச ஒரு சில அர்த்தங்களை நான் அவங்கக்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னா, சிவன் அவர் வந்து நம்ம சிந்தைக்குள்ளே நம்மளோட மனசுக்குள்ளே அவர் நின்றதுனால தான், அவரோட அருளால் தான் அவரோட காலையே நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஏன்னா நம்ம அவரோட கருணை இல்லை, அவருடைய அருள் இல்லைன்னா அவருடைய பாதத்தை தொடவே முடியாது. நிறைய பேர் கும்பிடணும்னு நினப்போம். அப்புறம் நம்ம டைவர்ட் ஆகி போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நம்மளறியாமல் அவரை பிடிச்சி வச்சுருப்போம். அதுக்கு காரணம் அவரோட கருணை தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு மாணிக்கவாசகரையா சொன்ன மாதிரி, அவருடைய அருள் இருந்தனால அவரோட காலை நம்ம இன்றைக்கி பிடிச்சிட்ருக்கோம். அதுபோல் வந்து சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்னு சொல்கிறப்ப, சிந்தை மகிழ அப்படின்னா நம்ம வந்து இந்த கலியுகத்தில் நிறைய மகிழ்ச்சிகள், சிற்றின்பங்கள் நிறைய இருக்குது. நம்ம நிறைய சிற்றின்பங்கள் நம்ம அனுபவிக்கிறோம், கடந்து போகிறோம். துன்பங்களும் இருக்குது, சிற்றின்பங்களையும் அனுபவிக்கிறோம். ஆனால் நீண்ட ஒரு நித்திய மகிழ்ச்சி அப்படின்னா வந்து அது சிவனோட பதத்தை பிடிக்கிறது தான். அப்போ சிவனோட பதத்தை பிடிக்கிறப்ப நமக்கு வந்து நம்ம சிந்தை முள்ள மகிழ்ச்சி இருக்கும். அப்போ சிந்தை மகிழ்ந்து நம்ம சிவபுராணத்தை வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல போகிறோன்னா, அதுவும் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதுனா நம்மளுடைய பழைய பாவங்கள் எல்லாம் களைஞ்சு போகிற அளவுக்கு நம்ம வந்து சிவபுராணத்தை படிக்கணும் அப்படின்னு வந்து மாணிக்கவாசகர் ஐயா அவருக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே, அதுதான் உண்மையும் கூட.
நம்ம வந்து நம்மளோட வினையெல்லாம் அகலணும்னா, அந்த சிவன் தந்தை நம்ம தந்தை இருக்கார் இல்லையா? அவரோட பாதத்த பிடிச்சுக்கிறது ஒண்ணு தான் வழி. அவரோட பாதம் வந்து அவரோட பாதத்த நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம கடந்து வந்துரலாம். இது நெறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். நெறைய பேர் வந்து இந்த இத உணர்ந்திருப்போம். அனுபவபூர்வமா உணர்ந்திருப்போம். நெறைய கஷ்டங்கள கடந்து வந்திருப்போம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாரி அனுபவங்கள் இருந்தா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.